இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா 2:10 தேவதூதன் யாரை நோக்கி? அவர்களை நோக்கி. யார் அந்த அவர்கள்? மேய்ப்பர்கள். ஆடுகளை மேய்த்து இரவிலே அந்த இடத்திலே கூடி வர செய்து ஆடுகளுக்கு காத்து கொண்டு இருக்கிறவர்கள் மேய்ப்பர். நம்மளையும் அப்படித்தான் கூடி வர செய்திருக்கிறார் ஆண்டவர். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி எதிரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அவர் பிறந்திருக்கிறார் என்ற அந்த வார்த்தை ஒரு நற்செய்தி. அவர் பிறந்தது ஒரு நற்செய்தி. நம்மளை ரட்சித்தது ஒரு நற்செய்தி. பாவ உலகத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டது ஒரு நற்செய்தி. அந்த மீட்பின் அனுபவம் இல்லை என்றால் இந்த நாளிலே மீட்பை பெற்றுக் கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும். விடுதலை ஆக வேண்டும். நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காக தான் பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு பாலகனாக கொடுத்தார். அந்த பாலகனை நாம் மறக்கலாமா? அவரை மறக்க முடியுமா? அன்பு. அதனாலதான் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக கொடுத்தார். குழந்தையிலேயே அவர் பெற்றெடுக்கும் பொழுதே அவரை கொலை செய்ய வகை தேடினார்களே, அதையெல்லாம் தாண்டி பாதுகாத்து குமாரனாக வளர்ந்து நமக்காக அவர் பாடுகளை பட்டார் என்று பார்க்க. அதனாலதான் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற ஒரு நற்செய்தி எதுவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தான். இந்த ஜனத்துக்கு அந்த ஜனத்துக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு இல்லைங்க. யாரா இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற மூளை முடிச்சு முக்குட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் ஒரு நற்செய்தி எதுவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மட்டும்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளத்தை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.